முதலாம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருளை யுத்தத்திற்கு தேவையான வேதிப்பொருளை தயாரித்த ஒரு சயின்டிஸ்ட்டு யூதராக இருந்தார். அவர் கேட்ட கோரிக்கை என்னென்னா, நாங்கள் சுய நாடு இல்லாமல் இருக்கிறோம், அதனால் நாங்கள் எங்களுடைய தேசத்தில் போய் குடியிருக்க விரும்புகிறோம். பிரிட்டன், பிரான்ஸ் ஒரு அணி, ஜெர்மனி, டர்க்கி ஒரு அணி. ஸோ இதில் டர்க்கி வலுவிழந்து தோற்கடிக்கப்பட்டது. முதல்ல 2000 வருஷத்துக்கு பிறகு யூதர்கள் சொந்த ஊர்களுக்கு போக தொடங்குகிறார்கள். தெற்கு உள்ள பகுதி ஜோர்டானும் பாலஸ்தீனமும் பிரிட்டன் கையில் வந்தது. துருக்கியிலிருந்து இது கலட்டப்பட்டு பிரிட்டனோட சேர்ந்தது. இப்போ இதுக்கு பேர் பிரிட்டிஷ் பாலஸ்டைன். அந்த பூமியில் எண்ணெய் வளம் கிடையாது, தண்ணீர் கிடையாது. இந்த அரேபியர்களுக்கும் குடியேறிய யூதர்களுக்கும் சில பிரச்சனைகள். ஒரு ஸ்டேஜில் அவங்க அரேபியர்கள் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க, நீங்கள் அதிகமாக குடியேற்றக்கூடாதுன்னு. ஹிட்லர் ஆண்ட பகுதிகளில் தீவிரமாக யூத எதிர்ப்பு அதிகமாகுது. ஹிட்லர் அந்த யூத இனத்தையே அழித்து என்டையர் யூரோப்பில் உள்ள யூதர்கள் ஏறக்குறைய 1 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த 1 கோடி பேரில் 60 லட்சம் பேர் ஹிட்லரால் கொல்லப்பட்டது. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் எங்கெங்கே நிறுவப்பட்டதோ அங்கு ரயில்வே ரோட்ஸ் போடப்பட்டது. மாசாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார்கள். ட்ரெயின்லேயே கொண்டு வருவார்கள். அந்த ட்ரெயினில் அவங்க கொண்டு வருவதை பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை விட மிக மோசமாக இருக்கும். டேவிட் பென்குரியன் பிரைம் மினிஸ்டர் மொசாடுக்கு ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அடால் வைக்மேன் இன்னும் லிஸ்ட்டில் வரலை. வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து அவரை கொலை செய்யக்கூடாது. உயிருடன் அவர் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். யூதர்களுடைய வரலாறு, இஸ்ரேல் நாட்டினுடைய வரலாறு, இதில் ஒரு மாபெரும் திருப்பம். முதலாம் உலகப் போரின் போது மிகப்பெரிய மாற்றம். திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் இப்போது இந்த முதலாம் உலகப் போர் நடந்தபோது யூதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது, அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, யூதர்களுடைய வரலாற்றில் இது ஒரு மாபெரும் திருப்புமுனை அப்படின்னு சொல்லலாம். முதலாம் உலகப் போர். முதலாம் உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருளை யுத்தத்திற்கு தேவையான வேதிப்பொருளை தயாரித்த ஒரு சயின்டிஸ்ட்டு யூதராக இருந்தார். அவர் அதை ரொம்ப பயன்படுத்தி கொண்டார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆகாய விமானங்கள் கிடையாது. அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் குதிரைகள் தான். குதிரைகள் கன்சியூமபிள் மாதிரி. குதிரைகள் இறந்துக்கிட்டே இருக்கும், குதிரைகள் போயிட்டே இருக்கணும். குண்டுகள், துப்பாக்கி குண்டுகள், பீரங்கிகள். அவருக்கு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசு விரும்பியது. அவர் கேட்ட ஒரு கோரிக்கை என்னென்னா, நாங்கள் சுய நாடு இல்லாமல் இருக்கிறோம், அதனால் நாங்கள் எங்களுடைய தேசத்தில் போய் குடியிருக்க விரும்புகிறோம் என்று ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். இங்கிலீஷுக்கு? ஆமாம், பிரிட்டனுக்கு. ஏன்னா பிரிட்டன் பை த டைம் இஸ் ஆல்மோஸ்ட் ரூலிங் த ஹோல் வேர்ல்டு. ஆமாம், பிரிட்டன் இந்த முதலாம் உலகப் போரில் பார்த்திங்கன்னா முக்கியமான 4 நாடுகள் தான் முதலாம் உலகப் போரில் பங்கெடுத்த நாடுகள். பிரிட்டன், பிரான்ஸ் ஒரு அணி, ஜெர்மனி, டர்க்கி ஒரு அணி. ஸோ இதில் டர்க்கி வலுவிழந்து தோற்கடிக்கப்பட்டது. இப்போ தோற்கடிக்கப்பட்டதுனால டர்க்கி ஆண்ட பகுதி, டர்க்கியினுடைய முழு பகுதி, அதற்கு கீழே லெபனான், சிரியா அது ஒரு பகுதி, அதற்கு கீழே ஜோர்டான், இந்த ஜுடேயா, இஸ்ரேல் 3 பகுதிகள். அதில் அந்த டர்க்கியை அவர்கள் லிபரேட் பண்ணி அதை தனி நாடாக அது பிரகடனப்படுத்தப்படுகிறது. இப்போதைக்கு நம்ம ஆட்டோமன் பெயரை பிரிக்கணும்னா இந்த இஸ்ரேலோட முடிஞ்சு போயிடும். இஸ்ரேலு, ஜோர்டானு, மேலே லெபனான், சிரியா அண்ட் டர்க்கி. டர்க்கி தனி நாடாக பிரிந்துடும். லெபனானும் சிரியாவும் ஃப்ரெஞ்சு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. தெற்கு உள்ள பகுதி ஜோர்டானும் பாலஸ்தீனமும் பிரிட்டன் கையில் வந்தது. ஜோர்டன், பாலஸ்தீனம், இங்கிலாந்து கண்ட்ரோல். இந்தியா கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய அதே இங்கிலீஷ்காரங்க 1917 வந்து விடுகிறது. மாபெரும் மாற்றம். ஆமாம், இப்போ இந்த துருக்கியிலிருந்து இது கலட்டப்பட்டு இது பிரிட்டனோட சேர்ந்தது. இப்போ இதுக்கு பேர் பிரிட்டிஷ் பாலஸ்டைன். அந்த பகுதிக்கு ஜோர்டான், அதை டிரான்ஸ் ஜோர்டான்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்னால் ஜோர்டான் ரிவருக்கு அப்பால். 1924 அது ஹஷிமித்தே கிங்டம் ஆஃப் ஜோர்டான் என்று ஒரு மன்னராட்சி, அங்கே உள்ள பெடோயின் ட்ரைபில் வரக்கூடிய மன்னராட்சிக்கு அது உட்படுத்தப்படுகிறது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில். அதனால் அது பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஜோர்டானாக இருக்கிறது. இந்த பகுதி தான் இந்த பாலஸ்டைன் பகுதி, அரேபியர்கள் குடியேறி இருக்கக்கூடிய ஒரு பகுதி பிரிட்டிஷ் பாலஸ்டைனாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான்
இந்த ரிக்வெஸ்ட்டை ஏறெடுத்து அவர்கள் குடியேற்றத்திற்கு அனுமதிக்கிறார்கள் யூதர்கள். அதற்கு பேர் வந்து 1917 பால்ஃபர் கமிஷன் பேர். பால்ஃபர்ங்கிறது ஹி இஸ் அ ஃபாரின் செக்ரட்டரி இன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அவர் கொடுத்த இது ஒரு திருப்பு முனை. முதலா 2000 வருஷத்துக்கு பிறகு ஆமாம் யூதர்கள் சொந்த ஊர்களுக்கு போக தொடங்குகிறார்கள். ஆமாம். ஏனென்றால் அது அவர்களுடைய நாடு. இப்போ பிரிட்டிஷினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு. யூதர்கள் அந்த இடத்தில் குடியிருக்க விரும்புகிறார்கள். அது தனி நாடல்ல. அதனால் இட் இஸ் அண்டர் த பிரிட்டிஷ் ட்ரஸ்டிஷிப் தே ஆர் அலவுடு டு ஸ்டே. வந்து தங்கலாம். ஸோ அப்பொழுது என்ன பண்ணுகிறார்கள் என்றால் போய் அதுக்குன்னு இன்னொருத்தர் ஓனர்ஷிப் உள்ள இடம். நீ உங்கள் நாடு என்று சொன்னாலும் அரேபியர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சொந்தத்துக்கு உரியவர்கள். அதனால் இப்போ நீங்கள் அது போய் விலை கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இவர்களிடம் செல்வம் அதிகமாக இருக்கிறது. அதனால் அவங்க எல்லா இடம் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அதை விலை கொடுத்து வாங்குகிறாங்க. 1920 17 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1917 வாங்க ஆரம்பிக்கிறார்கள். முதலாம் உலக போர் முடியுது. முடியுது 1919. அதுலேருந்து இவர்கள் இடத்தை விலை கொடுத்து வாங்க. இப்போ அவங்க என்ன விற்பாங்கன்னா நல்ல இடத்த வைக்க மாட்டாங்க. மார்ஷ் லேண்டு. ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளவு குடியேற்றப்படவில்லை. ஏன்னா ஜனங்களே இல்லைல்ல. அதனால் அந்த குடியேற்றம் இல்லாத இடத்துல வந்து ஊர் எப்படி இருக்கும். அதனால் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. மார்ஷ் லேண்டாக இருக்குது. நிறைய மஸ்கிட்டோஸு. யூதர்கள் இப்போ ரொம்ப செல்வந்தர்களாக நல்ல வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். சொந்த பூமின்னு போனால் அந்த சொந்த பூமி மோசமான நிலைமையில் இருக்குது. இப்போ அந்த பூமியில் எண்ணெய் வளம் கிடையாது, தண்ணீர் கிடையாது. ரொம்ப மார்ஷ் லேண்டு. எல்லா இடமும் அப்படியா? இல்லை சில இடங்கள் ரொம்ப செழிப்பான இடங்கள் இருக்குல்ல? இப்போ இல்லை, அதாவது ஜோர்டான் ரிவர் ஜோர்தான் நதி பாயக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கும். கலிலே ஏரி. அது எப்படி இருக்கும்? அந்த மத்திய தரை கடல் பக்கத்தில் உள்ள இடங்கள். அதாவது தண்ணி வசதி ரொம்ப கிடையாது. தெற்க போனீங்கன்னா நெகேவ் டெசர்ட்னுவாங்க. அந்த முக்கோண பகுதி முழுக்கவுமே பாலைவனம். அதனால் மேலே இருக்கிற டாப் போர்ஷனில் மட்டும்தான் மக்கள் குடியேறக்கூடிய ஒரு நிலைமை. அதனால் இவங்களுக்கு கிடைச்ச இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெல்லவீவ் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப மார்ஷ் லேண்ட். அதனால தான் முதல்ல அவங்க டெல்லவீவ் பக்கத்தில் தான் இடம் இல்லை. அவங்க வாங்கி ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இடத்த தான் ஒவ்வொரு இடமா ஆராயிறாங்க. இந்த பூமியில் என்ன தான் வரும், என்ன விளையும். மழை வந்து ரொம்ப சொற்பம். இயற்கையான தண்ணீர் வளமும் கிடையாது. அப்போ தண்ணீரை எப்படி கன்சர்வ் பண்ணுவது, இந்த மாதிரி காரியங்கள்ல நீர் மேலாண்மை அவங்க ரொம்ப அந்த டைமில் தான் ஆரம்பிக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம் நம்ம ஊரில் வந்து தண்ணியை திறந்து விட்டுறாங்க நெல்லுக்கு செடிக்கெல்லாம். அங்கே கம்மியாக இருக்கனால இந்த சொட்டு நீர் பாசனம் ஒரு ட்ராப்பாக ஊற்றி ஒரு 20% போதும். 100 லிட்டர் ஊற்றுற இடத்துல 10 லிட்டர்லேயே வந்து அதே ஈல்டை பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடமா பாடுபடுறாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றம் அதிகம் ஆகும்போது அரேபியர்கள் பார்க்குறாங்க, என்னடா இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுது என்று ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. எதிர்ப்பு ஆரம்பத்தில் வரவேற்றாங்களா? ஏதோ ஒரு பீரியட் அவங்கள வரவேற்ற இல்லை, அவங்களுக்கு வந்து இடத்த வாங்குறாங்கல்ல. யாரோ ஒருத்தர் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிற இடத்த விலை கொடுத்து வாங்குறாங்க. வாங்கிட்டு போட்டுன்னு நிறைய விற்க ஆரம்பித்தார்கள். இவர்களும் விலை கொடுத்து தான் வாங்கினாங்க. அதனால் நீங்கள் அந்த மேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து வாங்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிக்குது. அதனால் இந்த அரேபியர்களுக்கும் வந்து குடியேறிய யூதர்களுக்கும் சில பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள் வருது, கான்ஃப்ளிக்ஸ் வருது. அப்போ அதனால அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் என்று அவர்கள் சின்ன ஒரு செக்யூரிட்டி குரூப் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக இது வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து அரேபியர்கள் போராட்டம்லாம் நடத்துகிறாங்க, நீங்கள் வந்து அதிகமாக குடியேற்றக்கூடாதுன்னு. அதனால் அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர்லாம் நீங்கள் கொடுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அரேபியர்களை எதிர்க்க அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா அரேபியர்கள்ட்ட தான் ஆயில் இருக்குது. அதனால் அவர்களையும் அவங்க சாந்தப்படுத்தணும், யூதர்களும் இடம் கொடுக்கணும். அதனால் பிரிட்டனும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக போகவில்லை. இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சில சமயம் வருடத்திற்கு 10,000 பேர் தான் வரணும்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்ட நேரம் உண்டு. சில நேரங்களில் அவர்கள் வந்து வந்துடுவாங்க உள்ள. இந்த மாதிரிலாம் நடந்தது. திருப்பி அனுப்பிச்சாங்களா? வந்தவர்களை வந்து திருப்பி அனுப்பிய காலமும் உண்டு. அதுவும் நடந்தது. அதனால நீங்கள் இதில் இந்த இடத்துல அலியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள். இதுக்கு பேர் அலியானா திரும்பின தாயகம் திரும்பின இஸ்ரேல் திரும்பின அந்த நிகழ்ச்சிக்கு பேர் அலியா. முதல் அலியா, அப்புறம் 2வது அலியா. அந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ வெள்ள இங்கிலீஷ்காரங்களே அதை ஆண்ட இங்கிலீஷ்காரங்களே நீங்கள் வந்தது போதும், இனி வராதிங்க அப்படின்னு. ஆமாம், முடிஞ்சு போச்சு. எஸ், அவங்க வந்து அங்கே ரூல் பண்ணாலுமே உள்நாட்டு குழப்பம் ரொம்ப வரக்கூடாதுல்ல. அதனால் அவர்கள் வந்து இதை ஸ்லோ டவுன் பண்ணி தான் பண்ணாங்க.
இதன் மத்தியில் தான் ஹிட்லர் ஆண்ட பகுதிகளில் தீவிரமாக யூத எதிர்ப்பு அதிகமாகுது. ஹிட்லர் வந்து அந்த யூத இனத்தையே அழித்து முடிக்க வேண்டும் என்றது. அங்கே தான் இந்த டிஸ்கிரிமினேஷனுடைய மேக்ஸிமம் எஃபெக்ட்டு ஜெர்மனியில் தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ யூதர்கள் வாழ்ந்த வீடுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இனிஷியலாக வந்து யூதர்கள் அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட்டை போட்டிருக்கணும். வெளியில் யார் போனாலும் யூதனா அல்லது ஜெர்மனா அப்படிங்கிறத அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணப்படுவார்கள். அந்த யூதர்களுக்கு வேண்டிய இதெல்லாம் பாதுகாப்பு எப்போ ஆரம்பிச்சது? இதெல்லாம் ஹிட்லர் ஆட்சிக்கு வாருக்கு வந்த முன்னாடியே ஆமாம் 36 1939 to 36கள்லாம் 1945 வந்து இரண்டாம் உலகப் ஆமாம் போர் 1939 45 வரைக்கும் 36கள்லையுமே இதை ஆரம்பிச்சிருது. அதனால் இவர்கள் வெளியில் போனாலுமே பாதுகாப்பு கம்மி. ஏன்னா அந்த ஸ்டாரோட தான் அவங்க போகணும். இது தொடர்ந்து அப்படியே வரும்போது அவர்கள் நிறைய ரூல்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஒரு யூதன் யார், ஒரு வழியில் வந்து யூதன் லிங்க் ஆகியிருந்தால் கூட அது யூதனாக கருதப்படுவார். யூதனே ஒரு ஜெர்மனியை கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட யூதனாக தான் அந்த பிள்ளைகள் கருதப்படும். அந்த மாதிரியெல்லாம் அவர்கள் நிறைய இது பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது இவர்களை மாசாக கொல்லணும்னு பார்த்தாங்க. இப்போ அந்த டைமில் வந்து என்டையர் யூரோப்பில் உள்ள யூதர்கள் ஏறக்குறைய 1 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த 1 கோடி பேரில் 60 லட்சம் பேர் 6 மில்லியன்ஸ் வந்து ஹிட்லரால் கொல்லப்பட்டார்கள். ஜெர்மனியில் மட்டும் இல்லை, அவர் பிடிச்ச போலண்டு, யூகோஸ்லோவேக்கியா, செக்கோஸ்லோவேக்கியா எல்லா இடங்களில் உள்ள யூதர்களும் மாசாக கொல்லப்பட்டார்கள். இதில் தான் எப்படி அவங்கள வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக மாசாக கொல்லுவது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கான்சன்ட்ரேஷன். ஆமாம், சிக்கனமாக கொள்வது. பணம் அதுக்கு, ஏன்னா அதுக்கு செலவு இல்லை. 60 லட்சம் குண்டு அடிக்கணும்னா 60 லட்சம் தோட்டா தேவைப்படுது. ஒரு சோகமான நிகழ்ச்சி, ஒரு உலக துயரம், அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது ஹாலோகாஸ்ட். யூதர்களை ஜெர்மனியில் கொத்து கொத்தா கொலை பண்ணாங்க. நவீன முறைப்படி கேஸ் சேம்பர் அப்படிங்கிற முறைப்படி மிக கொடூரமாக கொலை பண்ணாங்க. 60 லட்சம் பேர், 6 மில்லியன் ஜூஸ் வேர் மெசக்கர்டு. இரண்டாம் உலகப் போரில் கொல்லப்பட்ட மொத்த மக்கள் எவ்வளோ அப்படின்னா அது ஒரு 6 கோடின்னு சொல்லலாம். அதாவது 60 மில்லியன். அதில் 6 மில்லியன் 60 லட்சம் பேர் ஜெர்மனி மற்ற யூரோப்பில் வாழ்ந்த யூதர்கள் தான். இப்படி உலகமெங்கும் பரவி இருந்த யூதர்களில் பெரிய அளவிலான யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். த ஹாலோகாஸ்ட். ஸோ அதில் வந்து அந்த கேஸ் சேம்பர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாசான பீப்புளை ஒரே நேரத்தில் கொன்று குவிக்க அது ஏற்பாடு. இதற்காக இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் எங்கெங்கே நிறுவப்பட்டதோ அங்கு ரயில்வே ரோட்ஸ் போடப்பட்டது. மாசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார்கள். ட்ரெயின்லேயே கொண்டு வருவார். அந்த ட்ரெயினில் அவங்க கொண்டு வருவதை பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளை விட மிக மோசமாக இருக்கும். ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் அவர்கள் உட்கார்வதற்கெல்லாம் முடியாது. நின்று கொண்டு குட்ஸ் வேகனில் நின்று கொண்டு இதுலேயே தண்ணீர் அடிப்பாங்க. தண்ணீர் ஏதோ சொட்டு சொட்டாக தண்ணி வரதை குடித்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் வந்து அந்த ட்ரெயின் வந்து சேரும் பொழுது சேர்ந்த இடத்துல நிறைய பேர் இறந்திருப்பார்கள். ஏனென்றால் குளிர் பிரதேசம், அவர்களுக்கு போதிய ஆடை கிடையாது. நிறைய இடத்து இந்த மாதிரி டிரான்சிட்லேயே ஆகிவிடும். அதை தாண்டி வந்தவர்களை அவர்கள் வரிசைப்படுத்தி நிறுத்தி அதில் திடகாத்திரமாக இருப்பவர்களை வேலையாட்களாக லேபரராக எடுத்துக்குவாங்க. ஏன்னா வார் ஃபேக்ட்ரிக்கு நிறைய லேபர் தேவைப்படும். சில தேவையற்ற வயதானவர்கள் அல்லது உடல் போதிய ஆரோக்கியம் இல்லாதவர்கள் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு முதல் ஃபீடாக அனுப்பப்பட்டு விடுவார்கள். இதில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸு, மீனிங் அண்ட் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லி விக்டர் ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒரு யூதர் டாக்டர். அவர் மட்டும்தான் பிழைப்பார். அவர் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாமே செத்துருவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, இப்படி வரிசையை விடுவாங்களாம், யார் தலை நிமிர்ந்து கொஞ்சம் கம்பீரமாக நடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் லேபருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. யார் உடம்பு முடியல, என்னால் முடியலன்னு சொல்லி இப்படி போகிறாங்களோ அவங்கள அந்த கேஸ் சேம்பருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவரால் முடியாது. இருந்தாலும் இதில் தப்பிச்சிட்டோம்னா பிற்காலத்தில் இதை பற்றி நம்ம போய் சொல்லலாம் என்று அவர்கள் தைரியமாக அப்படின்னு சொல்லி இவர் இந்த முடியாது இருந்தாலும் ரொம்ப போல்டாக இருந்த மாதிரி நடந்து போயிடுவாராம். சரி பரவாயில்லையோ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறானே அப்படின்னு இந்த பக்கம் அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் இவர் டாக்டர்னு தெரிஞ்சுட்டு டாக்டர் வேலை கொடுப்பாங்க, பழச்சு வந்துடுவார். இந்த உடம்பு முடியலன்னு காட்டினவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஸோ லைஃப் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது காட்டாமல் நம்ம எதிர்காலத்தில் இதை பற்றி நம்ம பேசலாம், இந்த கஷ்டத்தை பற்றி பேசலாம்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தையும்
ஒரு பொருளையும் கண்டுபிடிக்கலாம்னு புக் எழுதியிருக்கிறாரு எழுதியிருக்காரு. விக்டர் ஃப்ராங்க்லின். எஸ், ப்ளீஸ் சொல்லுங்க. இப்ப அதுல அந்த மாதிரி தப்பித்த ஹாலோகாஸ்ட்ல தப்பித்தவர்கள் இன்றைக்கு அந்த பார்டர்ல இருக்கிற ஊர்கள்ல இருந்து அவர்கள் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு இறந்தவர்களும் உண்டு. ஹமாஸ் அப்பவே உண்டா? இல்ல இப்ப இப்போ அதில் தப்பித்தவர்கள். ஐயோ, ஆ, நீங்க அதுல நிறைய விட்னஸ் கேள்விப்பட்டீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஹாலோகாஸ்ட்ல இருந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுல தப்பிச்சவரு. இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து இந்த பார்டர்ல உள்ள ஹமாஸ் குடியிருப்புகள்ல இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகளால் மீண்டும் பிடிக்கப்பட்டு பட் இறந்தவர்கள் அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிருக்குமா இப்போ? ஆமா வயதானவர்கள். அவர் தான் வயதானவர்கள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போனாங்கல்ல. இப்போ தற்போது நடந்தது. ஆமா. சரி, அது ஹாலோகாஸ்ட். ஹாலோகாஸ்ட் வந்து அந்த மாதிரி அதுல தப்பித்தவர்களும் உண்டு. அதுல ஒரு சிலர் இறக்கப்பட்டு அருகில் உள்ளவர்கள் தப்பித்தவர்கள் உண்டு. எனக்கு நான் ஹூஸ்டனுக்கு போயிருந்தப்ப ஹாலோகாஸ்ட் மியூசியம் ஒன்று ஹூஸ்டன்ல இருந்தது. அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன்ல எல்லா படங்களையும் வைத்து எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாலோகாஸ்ட் எவ்வளவு தீவிரம் அடைந்து இருந்தது என்று. அப்போ அங்கே ஒரு கைடு வந்து எங்களை அழைத்து கொண்டு எல்லாவற்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாங்க. அப்புறம் அவர்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய தாத்தா போலண்டில் ஒரு ஃபேமிலியால் தப்பு வைக்கப்பட்டார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த ஜூவை வந்து அரெஸ்ட் பண்ணி ஹாலோகாஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் கொண்டு போகிறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற போலண்டு நாட்டை சேர்ந்தவங்க அவங்கள தப்பிக்க வைப்பதற்காக அவரை என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் வீட்டு லைப்ரரி பின்னாடி ஒளிஞ்சிக்கோங்க. லைப்ரரி புக்ஸாக இருக்கும் பின்னாடி. ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பான இடம் தான். அவர் அங்கே தான் தங்கிக்கணும். சாப்பாடு கொடுக்கப்படும். அவர் அப்படியே ஒரு 2 வருஷம் இருந்தாராம். 2 வருடம் இருந்து தப்பித்து அதற்கு பின்பு அவர் யுஎஸ் வந்து அங்கு வாழ்ந்து அவருடைய கிராண்ட் டாட்டர் தான் நான். அதனால் இன்றைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வருடத்துக்கு ஒரு முறை போய் விட்டு வருவேன் என்று போலண்டுக்கு. இந்த மாதிரி இந்த ஹாலோகாஸ்டில் நிறைய ஸ்டோரிஸ் உண்டு. ஸோ இப்படி பெருமளவில் அவங்கள படுகொலை படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் வந்து அந்த ஜெர்மன் ஆஃபீஸர் வராருன்னா அவர் வரிசையில் நிற்பார். அவர் அந்த நேரத்தில் டிசைட் பண்ணுறது தான். அதனால் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரில் 4 பேர் 4 டைரக்ஷனில் போயிடுவாங்க. அதுதான் அவர்கள் கடைசி பார்த்த நிகழ்ச்சியாக இருக்கும். அதற்கு பின்பு 2 இடங்களையும் தப்பித்து திரும்ப சேர்ந்தவர்களும் உண்டு. இதனால இதில் நிறைய அதான் லாஸ்ட் பார்த்ததுன்னுவாங்க. அதுக்கப்புறம் தெரியாது. இதுதான் இந்த எஸ்எஸ் என்று சொல்லுவாங்க, சீக்ரெட் சர்வீஸ் ஹிட்லருடைய படையில். அதில் உள்ள ஒருவர் தான் அடால்ஃப் ஐக்மேன். அடால்ஃப் ஐக்மேன் தப்பித்து பிரேசில் நாட்டில் போய் இருப்பார். அதாவது ஹிட்லருக்கு உதவியா இருந்து உதவியாக படுகொலை செய்தவர் பிற்காலத்தில் 2ஆம் உலகப் போர் முடிந்து அணுகுண்டுல அணுகுண்டு கண்டுபிடிச்சதுலே நீல் போருங்கிறவன் யூதர் தான். ஸோ அவங்க தான் தீவிரமாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான ஃபார்முலா கொடுத்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் யூதர் தான். வெடிகுண்டெல்லாம் போட்டு அணுகுண்டு போட்டு முடிச்ச பிறகு இனி நம்மளை விடமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஐக்மேனுங்கிறவன் அர்ஜென்டினால போய் ஒழிஞ்சிட்டானா. அவன் எப்படி இவங்க போய் கண்டுபிடிச்சு? அது வந்து யூதர்கள் ராஜ்யம் உருவாக்குனதுக்கப்புறம் ஏன் இன்னும் சிலர் வந்து லிஸ்ட்லேயே வரலையே? ஏன்னா இறக்கவும் இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வரல. ஏன்னா 45க்கு அப்புறம் வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது, நீதிமன்றம் கேஸ் நடக்குது. யார் யார் இதில் தீவிரமாக இருந்து யூதர்களை கொண்டார்களோ அவர்கள்லாம் வந்து ட்ரையலுக்கு வராங்க. இதில் இந்த ஐக்மன் மட்டும் இல்லைன்றத கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ வந்து டேவிட் பென்குரியன் பிரைம் மினிஸ்டர் ஒரு மொசாடுக்கு ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அடால்ஃப் ஐக்மன் இன்னும் லிஸ்ட்டில் வரலை, வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து அவரை கொலை செய்யக்கூடாது, உயிருடன் அவர் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், அவர் இங்கு ட்ரையல் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. அது ஒரு பெரிய கதை. ஆமாம். அப்போ இது 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு இஸ்ரேலில் என்ன நடந்தது? அதுதான் இங்கே மிக முக்கியமான விவாதம். அதுதான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இஸ்ரேல் யூதர்கள் 2000 வருஷமாக ஊர் இல்லாமல் இருந்து பல இடத்துல கொல்லப்பட்டு, ஜெர்மனியில் 60 லட்சம் பேர் கொல்லப்பட்ட பிறகு எப்படி அடுத்த சில ஆண்டுகளில் இப்படி ஒரு பெரிய நாட்டை உருவாக்கி இன்னைய தேதி வரைக்கும் மற்ற நாடுகளோட சண்டை போட்டுருக்காங்க. அதுதான் இப்போ இதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா 2ஆம் உலகப் போரில் 1 கோடி யூதர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த நாடு உருவாகுவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். சண்டையிலேயே ஈடுபடாத யூதர்கள் 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். இப்போ மீந்து இருக்கிறது இன்னும் சிதறடிக்கப்பட்ட 30 லட்சம் 40 லட்சம் பேர். இந்த சூழ்நிலையில் இந்த நாடு உருவாகுது. இன்னும் அதனுடைய ப்ராபபிலிட்டி இன்னும் கம்மியாகணும். இல்லையா? வாய்ப்பே இல்லை. அந்த இருந்த கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பும் போயிடுச்சு. கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பும் இல்லாமல், ஏன்னா இதற்கப்புறம் வந்து இன்னும் செல்வந்தராக இருந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஏன்னா யூரோப்பில் இருக்கவங்க தான் ரிச்சான யூதர்கள். அவர்களில் நிறைய இன்னும் இந்த டிஸ்போசஸ்ட்னு அதிகம்.
மற்ற ஆப்பிரிக்காவில் இருக்கிற யூதர்கள் நிறைய பேர். அதே மாதிரி இந்த சிரியா, ஈரான் அந்த பகுதியில் இருந்த யூதர்கள், ஏமன்ல இருந்த யூதர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு செல்வம் படைத்தவர்கள் இல்ல. ஆனாலும் 45 to 48 இப்படி தேசம் உருவானது. இப்ப இந்த சூழ்நிலைய பார்த்தீங்கன்னா, 45களிலேயே இந்த சூழ்நிலை 45 எடுத்துக்குவோம். 2ஆம் உலக யுத்தம் முடிந்த உடனேயே நிறைய நாடுகள் விடுதலை பெற்றன. இஸ்ரேல் என்கிற ஒரு தனி நாடு உருவாகக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்திருக்கிறோம். 2ஆம் உலகப் போர் 1945 ஆண்டு முடியுது. 60 லட்சம் யூதர்கள் ஜெர்மனியில் மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எப்படி அவங்க ஒரு தனி நாடை, ரொம்பவும் பலவீனமான நேரம், ஆட்கள் இல்லைங்கிற நேரம், 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு பல நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அவங்க ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இனி அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்த எபிசோட்.